கருப்பா சரணம். கருப்பன் திருவடியே சரணம். அடியேன் கருப்பன் அடிமை சாமிஜி. அதாவது நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருக்கும். அதை ஏதோ ஒரு சின்ன வட்டிக்கு 1 பைசா 2 பைசா வட்டிக்கு ஏதோ நம்ம தெரிஞ்சவங்க ஒரு அவசர செலவுக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். அந்த பணம் நம்ம திருப்பி கேட்டால் அவங்க தெனாவட்டா பேசுவாங்க. அதெல்லாம் தர முடியாது, நீ செய்கிறத செய் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நம்மளால் அவங்கள்ட்ட அந்த பணத்தை வாங்க முடியாது. நம்ம கண்ணுக்கு எதிரியே இருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்க கேட்டோம்னா அவங்க அந்த பணத்தை திருப்பி தரமாட்டாங்க. இப்படி கொடுத்து நம்ம ஒரு சில இடங்களில் ஏமாந்து போவோம். அதே மாதிரி கைமாத்தா நண்பராக பழகியிருப்பாங்க. கைமாத்தா ஒரு 10,000 கொடு 20,000 கொடு அப்படின்னு கேட்பாங்க. நம்மளும் கொடுத்துருப்போம். ஆனால் திருப்பி கேட்கையில் நம்ம கூட சண்டை போட்டு நம்மளோட நட்பு இல்லாட்டி உறவையே முறிச்சுக்கிடுவாங்க. இப்படி லட்சக்கணக்கில் ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஏமாந்த பணங்கள். ஆனால் அநியாய வட்டிக்கு ஒரு சிலர் கொடுப்பாங்க. அவனால் வட்டியே கட்ட முடியாது. ஒரு ஏழை பாலையை பார்த்து வட்டிக்கு கொடுப்பாங்க. 10 பைசா வட்டிக்கு கொடுப்பாங்க. அவங்களால கட்ட முடியாது. அந்த மாதிரி பணத்துக்கெல்லாம் வந்து பணம் கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்ல முடியாது. அது ஏமாற்றி அநியாய வட்டி வாங்கின பணம். ஆனால் நம்ம ஏமாந்து போன பணம் இந்த மாதிரி கைமாத்தா கொடுத்தது, அதே போல் ஏதோ 1 பைசா வட்டி 2 பைசா வட்டிக்கு நம்மளால் கொடுத்து அதில் கிடைக்கிற காசை வச்சு ஒரு வீட்டு வாடகையோ இல்லை ஒரு மளிகை சாமான் செலவோ நம்ம பார்த்துக்கிறது, இந்த மாதிரி கொடுத்து அந்த பணம் பிறர்கிட்டருந்து வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு நம்ம மனசு நொந்து போய் இருப்போம். இந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார், அதாவது பெருமாள் கையில் சக்கரம் இருக்கும் பாருங்க, அந்த சக்கரத்தாழ்வாராக தனி கோயிலில் இருப்பார். அதுவும் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட பழைய கால அரசர் கோயிலெலாம் சக்கரத்தாழ்வாருக்கு தனி சந்நிதியே இருக்கும். அந்த சந்நிதியில் உள்ள சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு வளர்பிறை செவ்வாய்க்கிழமை தொடங்குங்க. ஒரு வளர்பிறை செவ்வாய்க்கிழமை ஒரு நெய் தீபம் ஏற்றணும். ஒரு நெய் தீபம் ஏற்றி 12 முறை வலம் நான் கொடுத்து ஏமாந்து போன பணம், என்னையை ஏமாற்றினவங்கள்ட்ட இருந்து அவங்களே திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு, நான் போய் கேட்டால் எனக்கு என் கையில் அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துடணும். எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல், எந்த வீண் வாதமும் பண்ணாமல் நான் கொடுத்த பணம் திரும்பி என் கைக்கே வந்துடணும் அப்படின்னு மனசார வேண்டி ஒரு 12 முறை சக்கரத்தாழ்வாரை சுற்றி வரணும். நெய்தீபம் ஏற்றி 12 முறை சக்கரத்தாழ்வாரை சுற்றும் போதே இந்த பண வேண்டுதலை வச்சுக்கிட்டே வரணும். மீண்டும் மறுபடியும் ஐயாட்ட ஒரு வேண்டுதல் வச்சு, சக்கரத்தாழ்வார்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு, அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வாரை வேண்டுதல் வச்சு வணங்கிட்டு வரணும். இதை அந்த வளர்பிறை செவ்வாய்க்கிழமை தொடங்கி 7 செவ்வாய்க்கிழமை கண்டினியூவாக 7 செவ்வாய்க்கிழமை நீங்கள் இப்படி மனசார போய் வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாந்து போன பணம், தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும், அநியாய வட்டி கொடுத்து அடாவடித்தனமாக கொடுத்த பணம் வராது. நம்ம சிறுக சேர்த்து வச்சு அதை ஒரு யார்கிட்டையோ ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு கொடுத்து, அதாவது 1 பைசா 2 பைசா வட்டிக்கு கொடுத்து அந்த பணத்தை வாங்கி நம்ம வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அந்த பணத்தை ஏமாத்தின ஒரு பாவி ஏமாற்றிருப்பான். அந்த பணம் அதுபோல் கைமாத்தா நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி கொடுத்து ஏமாந்துருப்போம். அது 50,000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம். இது போன்ற பணங்கள் கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். ஒரு 7 செவ்வாய்க்கிழமை 12 முறை நெய் தீபம் ஏற்றி, அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வந்தால் இந்த பணம், சக்கரத்தாழ்வாரை சுற்றி வந்தோம்னா இந்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்கும்.
இந்த முறையை பயன்படுத்தி இது எல்லாரும் பயன்படுத்தி பணம் திரும்ப வந்திருக்கு. அனுபவப்பட்ட ஒரு உண்மை தெய்வ வழிபாடு. இந்த தெய்வ வழிபாடை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணத்தை ஏமாந்தவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்தோடு.